நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான். நம்ம பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க. அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், என்ன மரம் வளர்க்கலாம், அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நல்லா இருக்கும், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள், இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன, இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. திருவோண நட்சத்திரங்க. இது 27 நட்சத்திரங்கள்ல 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், இது மூணுமே பாருங்க சந்திரனோட நட்சத்திரங்க. இந்த திருவோணம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிங்க. அப்ப மகரத்துக்கான அதிபதி யாருங்க? சனி பகவான். நட்சத்திராதிபதி யாரு? சந்திர பகவான். அப்ப சனியோட குணமும் சந்திரனோட குணமும் சேர்ந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒரு தாய்மை உள்ளம் இவங்க கிட்ட இருக்குங்க. மனிதாபிமானம் மிக்கவங்களா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பயும் எச்சரிக்கை உணர்வு, ஏதாவது அலாட்ரா ஆரம்பம்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது அலாட்டா எப்பயுமே இருப்பாங்க. நல்லா கல்வி அறிவு இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கல்வி அறிவை விட கேள்வி ஞானம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. இருக்கிற இடத்துல இருந்து உடுத்தக்கூடிய உடை வரை பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கிறத கொஞ்சம் வச்சுக்கிட்டாலும் அது கொஞ்சம் நீட்டா இருக்கணும்னு இந்த நட்சத்திரக்காரங்க அப்படி இருப்பாங்கங்க. மகர ராசியை பத்தி பொதுவா சொல்லல, இந்த நட்சத்திரக்காரங்களை பத்தி சொல்றேன். நீதிக்கும் நேர்மைக்கும் அதிக முக்கியத்துவம் அப்படிங்கறது இவங்க கொடுப்பாங்கங்க. இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கௌரவமும் புகழும் இவங்களுக்கு கிடைக்கும். கற்பனை வளம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தெய்வ பக்தி ஒரு சில இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். லட்சியத்தை அடையிறதுல எவ்வளவு குறுக்கீடுகள் வந்தாலும் அதை நீக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க. எதிரிகள் கூட நெருக்கடியில இருந்தா கூட அவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். சந்திரன் அதிபதியாக வர்றனால ஒரு நல்ல சமையல், நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க பாருங்க நல்ல சமைக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க. பிள்ளைகளை கண்ணு கருத்துமா பார்த்துக்குவாங்க. தன்னோட வாழ்க்கை துணை எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எளிய குடும்பத்துல பிறந்தாலும் தன்னோட உழைப்பாலையும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஆற்றல், குடும்பத்தை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போவாங்கங்க. உழைப்பால சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க. தன்னால முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு சூப்பரா செய்வாங்கங்க. சிறந்த பக்திமானா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னா பண விஷயத்த ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. சின்ன வயசுலயே உங்ககிட்ட பண பொறுப்பை கொடுக்காம ஆனா பணத்தோட சேமிப்போட அவசியம், இந்த மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு கத்துக் கொடுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய தன்மைங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கணுங்க. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில சுக்கிரனோட கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதனால இவங்களும் நீட்டா இருக்கணும். இவங்களை சுத்தம் எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணுங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குங்க. எமோஷனலா யார்கிட்டயும் பெருசா அட்டாச் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய அன்பு பாத்தீங்கன்னா திரும்ப கிடைக்காதுங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கொஞ்சம் விலகி இருக்கிறது, மற்றவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல பெர்ஃப்யூம்ஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குங்க. பெண்களா இருந்தாங்க பாத்தீங்கன்னா நல்ல இல்லத்தரசியா இருப்பாங்க. நல்ல கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. தங்களை அதாவது ஒரு வேலைன்னு பார்த்தா அப்படியே ஃபுல்லா தன்னை அர்ப்பணிச்சுக்குவாங்க. அந்த அளவு ஒரு ஈடுபாட்டோட எந்த வேலைனாலும் இந்த பெண்கள் செய்வாங்க. இவங்களுக்கான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மெக்கானிக்கல்ஸ், டெக்ஸ்டைலு, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்க, எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அகழ்வாராய்ச்சி ஆசிரியர்களா இருப்பாங்க. நல்ல ட்ரைனரா இருப்பாங்க. நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்றவங்களா பாத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. சரிங்க.
இவ்வளோ சிறப்பான இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான திசைகள் இவங்களுக்கு வாழ்க்கையில வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து சந்திரனோட திசை, இவங்களோட நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரமா, அதனால முதல்ல இவங்களுக்கு 10 வருஷம் பாருங்க சந்திரனோட தசை வருங்க. அது 10 வருடங்களும் முழுமையா ஒருத்தருக்கு வருமானா கிடையாதுங்க. அவங்களோட நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப 4ஆம் பாதம் அப்படின்னா அவங்களுக்கு 1 வருட காலம் 2 வருட காலம் அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து செவ்வாய் திசை அடுத்து அவங்களுக்கு 7 வருடங்கள், ராகு திசை 18 வருஷங்க, குரு திசை 16 வருடங்கள், சனி திசை 19 வருடங்கள்ங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட திசைகள் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கங்க. அடுத்து இவங்களுக்கான தேவதை யாரு, யாரை வழிபாடு பண்ணணும், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன, நட்சத்திர கோவில்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்றது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. இவங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுங்க, ஹைகிரீவர் வழிபாடு, வாமனன்னு சொல்லுவாங்களே வாமனரோட வழிபாடு, இது 3ம் இவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்ங்க. மரம் எருக்க மரம்னு சொல்லுவாங்கங்க. எருக்க மரம் வந்து தொட்டில கூட வளர்த்தலாம், வெள்ளருக்கலாம் பாருங்க ரொம்பவே நல்லது வீட்டில் வளர்க்குறது. அதனால வெள்ளருக்க வந்து வீட்டில் வந்து செடி வச்சு நீங்க திருவோண நட்சத்திரனால வளர்க்கலாம். உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் குரங்குங்க. குரங்கு வந்து நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. நீங்கள் மலைப்பிரதேசங்களுக்கு போகும்போது அதுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது சிறப்புங்க. பறவை அப்படின்னு பார்த்தோம்னா நாரைங்க. நாரை பறவை வந்து இப்போ நிறைய நீர்நிலைகளில் இருக்கும். நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதை பார்க்கறது சிறப்புங்க. உங்களுக்கான பூ அப்படின்னா ரோஜா மலர் மற்றும் அல்லி மலருங்க. இந்த பூவை வந்து நீங்கள் முடிஞ்சால் இப்போ வந்து ரோஜா செடியெலாம் ஈஸியாக தொட்டியில் வளர்க்கலாம் இல்லைங்க. அதனால உங்களோட திருவோண நட்சத்திரம் வர நாளில் ஒரு ரோஜா செடி வச்சு உங்களோட நீங்க உங்க கையால நீர் ஊற்றி வழிபாடு நீங்க வளர்த்து அதை வந்து இறைவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கான உணவு அப்படின்னா அரிசி மாவு, அரிசி மாவில் செய்யக்கூடிய உணவு வகைகள் மற்றும் இட்லிங்க. அடிக்கடி இட்லி சாப்பிட்டு இட்லியை வந்து உங்களோட நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் வரனால தானம் பண்றது சிறப்புங்க. உங்களுக்கான பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தாப்பழம்ங்க. சீத்தாப்பழம் அடிக்கடி நீங்க சாப்பிட்றது டொனேட் பண்றது சிறப்புங்க. அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி தரதும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இது வந்து வேலூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வழிபாடு, ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் திருமுல்லை வாயில் சென்னையில் இருக்குங்க. இந்த 2 கோவிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுங்க. வருடம் ஒரு முறை போக முடியாட்டியும் உங்க வாழ்நாள்ல நீங்க ஒரு தடவையாவது இந்த 2 கோவில்களுக்கும் போயிட்டு வர்றது சிறப்புங்க. ஓகே, இப்போ வந்து நட்சத்திர கோவில் உங்களுக்கு பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னாங்க குமரேஸ்வரர் கோவில், நீலகண்டேஸ்வரர் கோவில், திருமங்கலம் இருக்கக்கூடிய சிவன் கோவில், இது 3ம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்கள்ங்க. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா அடிக்கடி கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுங்க. ஒரு ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல்ல வந்து சும்மா கையில் வச்சுட்டு இல்லைன்னா அளவெடுக்கிற மாதிரி அடிக்கடி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது, இந்த ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி ஆப்பிள், தக்காளி இதை வந்து நீங்க டொனேட் பண்றது சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா லைட் ப்ளூ கலரும் சில்வர் கிரே கலருங்க. நீங்க வந்து ட்ரெஸ் இந்த கலர்ல போட்டுக்கலாம், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கும்போது இந்த கலர்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அது நீங்க பயன்படுத்த வேண்டாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதை நட்சத்திரம், உத்திரம், வைநாசிக நட்சத்திரம், விசாகங்க. இந்த 2 நட்சத்திரத்தையும் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பா இந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க முக்கியமான காரியங்களை செய்யாதீங்க. லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இந்த நட்சத்திரம் இல்லாம பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தையும் ஞானத்தையும் கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களுங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 3 நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க. அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம், அதுக்கான பலன், அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க. இந்த 3 நட்சத்திரம் தான் நம்மளோட விதி, மதி, கதி, இதை 3ஐயும் தீர்மானிக்கக்கூடியதுங்க. இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது
தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துக்கான விஷயம் 3 வீடியோஸையும் நீங்க பாத்துங்க. இந்த 3 வீடியோல என்ன சொல்லி இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க, உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவா சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.